வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். தமிழகத்தில் ஊழல் மற்றும் கட்ட பஞ்சாயத்து இல்லாத ஆட்சியை அதிமுக அரசு நடத்தி வருவதாக தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் கபில் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயந்தீரம் பேரூராட்சியில் பேரூராட்சி செயலாளர் சரவணன் தலைமையில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் கபில் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை படிவத்தினை வழங்கி பேசுகையில், வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும், தமிழகத்தில் ஊழல் மற்றும் கட்ட பஞ்சாயத்து இல்லாத ஆட்சியை அதிமுக அரசு நடத்தி வருவதாகவும், திமுக ஆட்சியில் நில தகராறுகள், பொய் பிரச்சாரங்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்ததாகவும், அதிமுக அரசில் அனைத்து திட்டங்களும் தமிழகத்தில் அனைத்து வீடுகளுக்கும் சென்று சேர்ந்துள்ளதாகவும், ஒவ்வொரு வீடாக சென்று கதவை தட்டி மக்களிடம் சென்று வாக்கு கேட்கும் தகுதி அதிமுகவுக்கு மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார். திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இன்று தமிழகத்தில் ஏதேனும் உள்ளதா, யாரேனும் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். திமுகவினர் எதை காண்பித்து வாக்கு கேட்க முடியும் என்றும் தெரிவித்தார். அதிமுகவின் கோட்டையாக உள்ள திருப்பத்தூர் மாவட்டத்தை குழப்பும் வகையில் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் பல்வேறு குழப்பங்களை உருவாக்கி வருவதாகவும் தெரிவித்தார். திமுகவினர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற குறிக்கோளை வைத்து புதிய உறுப்பினர்களை சேர்க்கிறோம் என்று ஒரு பெட்டியை கொண்டு வந்து போக்கஸ் உறுப்பினர்களை சேர்ப்பதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தல்களில் அவர்கள் செய்ய முடியாத திட்டங்களை, பொய் பிரச்சாரங்களை மக்களிடம் கூறி திசை திருப்ப குழப்ப பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அவர்களுக்கு வெட்கம், சூடு சொரணை இல்லாமல் வாக்கு கேட்பதாகவும் தெரிவித்தார்.